Yen Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம், உங்க வாழ்க்கையுடைய தத்துவம் 15 வயசு, 25 வயசு, 35 வயசு, 45 வயசு, 55 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கை நிலவரம் என்னென்ன வயசுல எந்தெந்த விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, யார் யாருக்கெல்லாம் யோகம் வருது, யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் வருது, எந்த ராசிக்காரங்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகுது, இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் எத்தனை வயசுக்கு கேட்கறத தெளிவாக பார்க்கலாம். மீனராசி, மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். உங்கள் ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்கு. மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கனா நீங்கள் ஒரு டாக்டர். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கனா நீங்கள் ஒரு அட்வொகேட்டு. புதன் பகவான் உங்க வீட்டில் இருக்கிறனால கலைத்துறையில ஏதாவது ஒரு ரோலு, அது ஹீரோயினியாகவும் வரலாம், குழந்தை நட்சத்திரமா இருக்கலாம், ஏதோ கலைத்துறை சம்பந்தப்பட்டது உங்க ஜாதகத்துல இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு படிப்பீங்க, இஷ்டப்பட்டு படிப்பீங்க. சின்ன வயசுல செம்ம பிரில்லியன்ட். சின்ன வயசுலயே உங்களுக்கு யோகம் வந்துட்டு போயிடும். 25, 27, 21 வயசுக்குள்ள உங்களுக்கு காதல்ல இருந்து காதல் திருமணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய சாம்ராஜ்யம் கோழி முட்டை. உங்க அப்பா அம்மாவுக்கு அகைன்ஸ்டா இருந்து நீங்களே காதல் பண்ணீங்கன்னாலும் நஷ்டம். ஆனா உங்க அழகு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க. ஏன்னா உங்களுடைய தன்மை, அந்த பேர அழகு, அந்த அன்பான பேச்சு, அனுசரணையான பேச்சு, அடுத்தவன் உங்களை தப்பா நினைப்பான். நண்பனா பழகினவன் கூட உங்க மேல தப்பான இன்டென்ஷன்ல தான் இருப்பான். கொஞ்சம் தெளிவா நீங்க இருக்கணும். நல்லா படிச்சு வெளியூர் வெளிதேசம் போய் டாக்டர் படிப்பெல்லாம் நீங்க படிப்பீங்க. தாய் தகப்பன் உங்களை கஷ்டப்பட்டு வீடை வித்து, மண்ணை வித்து, பொண்ணை வித்தெல்லாம் உங்களை படிக்க வைப்பாங்க. உங்க வாழ்க்கை தெளிவாகணும்னு நினைப்பாங்க. கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவானுடைய அனுகிரகம் உடையவங்க நீங்க. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் நீங்க தான். சின்ன வயசுலேயே ஏமாந்துருவீங்க. கவனம் தேவை. உங்க ஜாதகமும் சிஸ்டர் ஜாதகம்தான். இந்த திருமணம் சொல்லக்கூடிய சடங்கை தெளிவா நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்தை நல்ல முறையான ஜோதிடர்கிட்ட ஒரு 17 வயசுக்கு மேலேயே கொடுத்து தெளிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது. இல்லைன்னா நீங்க ஏமாறப்படுவீங்க. உயர்ந்த நிலைமைக்கு போகணுன்னு ஆசையில கடனாளியாகவும் ஆவீங்க. உங்க ட்ரீம் எல்லாம் பெரிய பெரிய ஃப்ளாட் கட்டணும், பெரிய பெரிய பஸ் வாங்கணும், பெரிய பெரிய அமைப்பு தான் உங்க ட்ரீமாவே இருக்கும். தெளிவா யோசிச்சுக்குங்க. தாய் தகப்பனோட அனுகிரகத்தோட இருங்க. ஒரு 25, 27, 29 வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும். அப்படி காலதாமதமா கல்யாணம் பண்ணாலும் உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. இது விதி. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏமாற்றத்தை மட்டும் நீங்க அடைஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சுக்குவீங்க. தான் குடும்பம் பெரிய லெவலுக்கு வரும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள்லாம் இருக்கும். உங்க தாயி தகப்பன் மேல நீங்க பாசக்காரு. உங்க தாயி தகப்பனை யாராவது ஏதாவது சொன்னா முன்ன நின்று சண்டை கூட போடுவீங்க. உங்க ஜாதகத்துக்கு 25 வயசு 30 வயசுக்குள்ள உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து போராம பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு உடல் நோய் வரும். எலும்புகள்லாம் பலன் குறையும், டிப்ரெஷன் ஆகும். இதெல்லாம் சரியா ஆகுறதுக்கு நீங்க உங்க ஊர்ல ஒரே ஒரு நாகக்கல்லு ஒன்று பிரதிஷ்டை பண்ணிக்கிங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். யார் என்ன பண்ணாலும் அதுக்குண்டான அமைப்புகளை நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். நீங்க தான் உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டணும். உங்க அப்பாவுடைய அப்பாவை நீங்க நினைக்கணும்.
இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணாதான் 35-45 வயசுக்கு மேலே சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் யோகங்களாக வரக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்குது. ஜாதகத்தில் கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவானுடைய அமைப்பில் தான் உங்கள் ஜாதகம் இருக்கும். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்காரு. ஏமாற்றம் மட்டும் அடையாதீங்க. யாரையும் பழி தீர்க்கணும்னு கேட்குற எண்ணங்கள் வச்சுக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு யாராவது தொந்தரவு பண்ணால் அப்போ நீங்கள் பழியை தீர்த்துக்குங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். நினச்ச பிடிச்ச வாழ்க்கையோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். காலதாமதமான திருமணங்கள் நடந்து அந்த திருமணத்தில் ஃப்ளாப் ஆனால் நீங்கள் ஒரு சந்நியாசி, இல்லைன்னா ஒரு சிஸ்டர். ஆணையே வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆணையுடைங்களே பார்த்தீங்கன்னா உங்க மேலே கோபமாகவே இருப்பீங்க. இந்த மாதிரியான தருணம்லாம் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே இருக்குது. இல்லறத்தோட சந்தோஷமாக நீங்கள் வாழணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மீனராசி பெண்களுக்கு அடுத்தவங்களுடைய கெட்ட பார்வை உங்கள் வளர்ச்சியோடைய பார்வை ரொம்பவே இனிமே வரும். இந்த 40 வயசு 50 வயசு வரைக்கும் வரும். நீங்கள் முறையான ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தெளிவு பண்ணிக்கிறது நல்லது. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான், செவ்வாய்க்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் முருகக்கடவுள். அப்போ நீங்களும் முருகக்கடவுளை வழிபடணும். கிட்ட இருக்கு சென்னை வடபழனி முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தன்னால் முடிஞ்ச பொருளை தானம் கொடுத்து கோயிலை ஒரு 11 சுற்று சுற்றிட்டு அப்படியே உட்காந்து கோயிலாண்ட அமைதியாக எங்கேயாவது உட்காந்து வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும். கோடீஸ்வர ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த மீனராசி பெண்களுக்கு தான் இருக்கு. லட்சாதிபதி கோடீஸ்வரன் வீட்டில் மருமகளாக வர்றதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க, உங்கள் முன்னோரை வழிபடுங்க, வடபழனி ஆண்டவனை டைட்டாக பிடிச்சிக்குங்க. மீனராசி பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.